வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு சூப்பரான ஒரு வெஜ்ஜி லஞ்ச் மனை தான் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம முருங்கைக்காய் பருப்பு பொரி குழம்பு வச்சுக்கலாம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாம்பார் மாதிரியும் இருக்காது, பொரி குழம்பு மாதிரியும் இருக்காது. ஆனால் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பண்ணலாம். உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். எண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் கிட்ட நம்ம போட்டுக்கலாம். நல்லா வந்து எண்ணெய் காயட்டும். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதில் வந்து பாதி சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 2 வெங்காயம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துப்போம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்ல தக்காளியும் வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூளுக்கு பதில் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 5 முருங்கைக்காய் நான் நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் 2 பேர்த்துக்குனா ஒரு 2 முருங்கைக்காய், 1 வெங்காயம், 1 தக்காளி போதும். முருங்கைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். முருங்கைக்காய் வேகட்டும். அதுக்கப்புறமும் நம்ம தேங்காவும் வேக வச்ச பருப்பையே சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் குழம்புக்கு நான் 1/2 முடி வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பார் மாதிரியும் இருக்காது, அதே மாதிரி குருமா மாதிரியும் இருக்காது. ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ வேக வச்ச பருப்பு தண்ணியை இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரைக்கும் போது நீங்கள் இந்த பருப்பு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய், பருப்பு, சோம்பு இது எல்லாமே இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இந்த சைடில் வச்சு இப்படி அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் நல்லா முருங்கைக்காய் வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பருப்பும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து இதில் ஊற்றிடலாம். அரைச்சி வச்சுருக்க பருப்பும் தேங்காயும் அதில் ஊற்றியாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்காக வேணும், தண்ணியாக வேணும், அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணியாக வேணுன்றவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டுக்கோங்க. இல்லை எங்களுக்கு திக்காக தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி கம்மியாக விட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ நார்மலாக விட்டுருக்கேன். அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல். இது வந்து ஒரு கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம இறக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தூவி இந்த குழம்பு வந்து இறக்கிடலாம். இறக்கி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சூப்பரான ஒரு பரங்கிக்காய் கூட்டு பண்ணுவோம். பரங்கிக்காய் அப்படின்னா நாட்டு பூசணிக்காவை பரங்கிக்காய் அப்படிம்பாங்க. எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாவை இதில் சேர்த்துப்போம். ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், இதையும் இதில் சேர்த்துப்போம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பீஸாக நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் பூசணிக்காவை ஒரு பத்தை, அதாவது 1/2 கிலோ அளவுக்கு. இதை நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா ஒரு கிண்டிட்டு இதை மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா வேகட்டும்.
ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்துருச்சு அப்படின்னா இப்படி முழுசாகவே இருக்கட்டும், ரொம்ப குழையணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு நல்லா பழுத்து இருந்ததுன்னா சில டைம் வந்து இந்த பூசணிக்காய் குழையாது. இப்படி கட் பண்ணிங்கன்னா பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நான் வந்து கடலைப்பருப்பு வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா 100 கிராம் கடலைப்பருப்பு, 1/2 கிலோ காய்கறி. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்காவது நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க கடலைப்பருப்பை. நீங்கள் உங்களுக்கு கடலைப்பருப்பு பிடிக்காது அப்படின்னாக்கா நீங்கள் பாசிப்பருப்பு கூட போட்டு கூட்டு வச்சுக்கலாம். அப்படி முழுசாக இருக்கும். சாப்பிடும்போது நல்ல ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. இப்போ மூடி வச்சு 2-3 நிமிஷம் வேகட்டும். தேங்காவை நம்ம தூள் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவு கொதிக்கும் போது இந்த தேங்காய் வந்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப காரமும் இல்லாமல் மைல்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சூப்பரான ஒரு பரங்கிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கோவக்காய் வேர்க்கடலை வறுவல் பண்ணிக்கலாம். கோவக்காய்னாலே நமக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு நீட்டு வாக்கில் நான் கோவக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கலக்கிடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி கிண்டி விடணும். நம்ம வேர்க்கடலைக்கு பொடி பண்ணி வச்சுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 10 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 7-8 காஞ்ச மிளகா. அதுக்கடுத்து வேர்க்கடலை நல்லா ஒரு 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை. இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இப்படி கிண்டி விட்டுப்போம். நல்லா வந்து தண்ணி வற்றணும். பாருங்கள் கோவக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்படி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றுற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ கோவக்காவில் தண்ணி ஃபுல்லாக வற்றிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சதை வேர்க்கடலை, பூண்டு, காஞ்ச மிளகாய் இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்ல இந்த பூண்டோட வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வந்து ஓரளவுக்கு கிண்டி விட்டு நல்லா கொஞ்ச நேரம் பிரட்டி எடுத்துக்கணும். டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு கோவக்காய் அந்த வேர்க்கடலை போட்டு செய்யும் போது. உங்களுக்கு வேர்க்கடலை வேணாம் அப்படின்னா பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். அருமையான கோவக்காய் வேர்க்கடலை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு லன்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம்ஸ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.